அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். நினைவெல்லாம் நீதானே. அத்தியாயம் 8. திருமணம் ஆனதும் பெரும்பாலும் அமுதாவோடு வெளியே செல்லும் வாய்ப்பு கீர்த்தனாவுக்கு அமைவதில்லை. வீட்டு வேலைகளே சரியாக இருக்க, பின் பரபரப்பாக பள்ளிக்கு சென்று, பின்னர் பள்ளி விட்டு வீடு வந்து மலை போல குவிந்துள்ள வேலைகளை முடித்துவிட்டு படுப்பதற்கு இரவு 11 ஆகிவிடும். பிறகு விடைத்தாள்களை திருத்திவிட்டு படுக்கும்போது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் வலிக்க ஆரம்பித்து, போதும் எனக்கும் ஓய்வு தாயேன் என்று கெஞ்சும். ஆனால் அமுதா வந்தால் ஓரளவுக்கு வேலை குறையும். எப்பொழுதும் அவள் கணவன் லோகநாதனும் டேரா போட்டு விடுவதால் அவர்களால் எங்கும் போக முடியாது. எங்க அமுதா இல்லேனா லோகு தம்பிக்கு சரியா வராது என்று கற்பகம் பெருமையுடன் சொன்னால், அதற்கு வேறு ஒரு காரணம் சொல்வாள் அமுதா. இவருக்கு என் மேல பாசமா? அங்கே வக்கனையா ஆக்கி போட நான் இல்லை. அதான் கட்டுனவளை சுதந்திரமா அம்மா வீட்டுல 2-3 நாள் சேர்ந்தாப்புல இருக்க விடாம எப்பவும் கூடவே வர்றாரு. எரிச்சலா இருக்கு. எதையும் மனசு விட்டு பேச முடியல என்று சலித்து கொள்வாள். ஆனால் இந்த முறை லோகநாதன் வரவில்லை. அமுதாவின் நகைகள் சிலவற்றை அடகு வைத்திருந்தாள். வட்டி கட்ட முடியாமல் நகைகளை ஏலம் விடுவதற்கான நோட்டீஸ் வரவும் அலறி அடித்து கொண்டு அமுதா நாகப்பட்டினம் வந்தாள். அவளுக்கு பணம் எடுத்து கொடுக்கதான் கீர்த்தனா தபால் நிலையம் வந்திருந்தாள். வழியில் பூக்கடையில் அமுதாவுக்கு மட்டும் தஞ்சாவூர் கதம்பம் வாங்கினாள். கீர்த்தனா, நீயும் பூ வச்சுக்கிற மாதிரி இருந்தா வாங்கு என்றதும் முகம் சோர்ந்தவள் பின் இயல்பாகி, அக்கா நான் பூ வச்சுக்க மாட்டேன்னு உனக்கு தான் தெரியுமே என்றாள் கெஞ்சும் குரலில். போடி, எந்த காலத்துல இருக்க? இன்னும் பழசையே நினைச்சுக்கிட்டு அப்படி என்ன உனக்கு எனவும், அமுதா அக்கா ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீங்க என்றவள், ஏன் அக்கா என் கையால பூ வாங்கி வைக்க மாட்டீங்களா? உதய விழும் கழுதை, இப்படியெல்லாம் பேசின அடிப்பேன், இங்கே குடு என்று கையில் இருந்த பூவை பிடுங்காத குறையாக அமுதா தலையில் சூடிக்கொள்ள, வெரி குட் என்று கீர்த்தனா குதூகலிக்க, கீர்த்தனா கடைசி வரை இப்படியே இருக்க போறியா? ஏங்கா? இல்லைம்மா, உனக்கும் வயசு இருக்கே. அதுக்கு என்ன அமுதாக்கா, இப்போ நான் சந்தோஷமா தானே இருக்கேன். பொய் சொல்ற கீர்த்தனா. இரு நான் பேசி முடிச்சிடுறேன். உன்னை நீயே ஏமாத்திக்கிற. ஒரு பொண்ணு காலத்துக்கும் தனியா இருக்க முடியாதுடா. ஏங்கா, பெரியப்பா பெரியம்மா இருக்காங்களே, காலம் முழுக்க இப்படியே இருந்துட்டு போறேன். யாரு? எங்க அம்மா கிட்ட காலத்துக்கும் இடிசோறு திங்க போறியா? அப்பா மேல குறை சொல்ல முடியாது. கையறு நிலைன்னு சொல்வாங்களே, அப்படி ஒரு நிலையில தான் அவர் இருக்கார். சிரிக்க முயன்று தோற்று போனவள், ஏங்கா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று சொல்லவும், யாரு நானா என்று வருத்தத்துடன் சொன்னவள், கீர்த்தனா துப்புக்கிட்ட புருஷனை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுற என்னால உனக்கு துன்பம் தானே தவிர நிம்மதி உண்டா? வர வர புத்தி நடவடிக்கை எல்லாம் மோசமாயிட்டே போகுது. அதை விடு, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகலையா? இல்லைக்கா, நேற்றுக்கே பிரின்சிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், அதனால மெதுவாக போகலாம். எதுவும் சாப்பிட்றியாக்கா? வேணாம் கீர்த்தனா, சும்மா நைனேன்னு சொல்கிறாளேன்னு நினைக்காதே. பரவாயில்லக்கா சொல்லு. வந்து இப்படியே இருந்துராத கீர்த்தனா, வாழ்க்கை பாலைவனமாக போயிடும். நீ உன் மனசுல யார் மேலேயாவது விருப்பம் இருந்தா கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு என்று அமுதா சொல்லவும், தீயை மிதித்தவள் போல, அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் பேசுற? ஏற்கனவே மனசு ரணமா இருக்கு. ப்ளீஸ் இதோட பேச்சை விடு என்றாள் கமரலான குரலில். காயம் வலிக்கும் என்பதால் அதை கண்டுகொள்ளாமல் விட முடியுமா? மருந்து கசக்கும் என்று விழுங்காமல் இருந்தால் உடல்நிலை தேருமா என்று மனதில் நினைத்த அமுதா, புண்பட்ட மனசுக்கு ஆறுதலா காயம் மாத்திர மருந்தா யாராவது ஓ நல்ல மனசுக்கு வருவாங்க பாரேன், அப்ப இந்த அக்காவுக்கு நன்றி சொல்வ பாரு என்றதும் அலையா விருந்தாளியாக வாஞ்சிநாதன் நினைவு அடுக்குகளில் வந்தான். அவனின் நினைவு வந்ததும் அதுவரை சலனத்துடன் சங்கடப்பட்டு இருந்த மனமும் முகமும் மலர்ந்து போக, துடிக்கும் இதயத்துடன் ஆர்வமான முகத்துடன் அலைப்பாய்ந்த விழிகளுடன் பேருந்து நிறுத்தத்தில் மெல்ல பார்வையை ஓட்டினாள். அவனை எங்கும் காணவில்லை. நாம் தான் நேற்று கடுமையாக பேசிவிட்டோமே, அதன் பிறகும் வருவானா என்று நினைக்கையில் மனதில் அவனை பாராத ஏமாற்றம் பாசி போல படர மெல்ல தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். ஆனால் அவளின் ஆர்வமான பார்வையை அவளுக்கு தெரியாமல் ஒரு ஜோடி கண்கள் ரசித்து கொண்டிருந்தன.
தன் கருநீல சாண்ட்ரோ காரின் உள்ளே காரின் கண்ணாடிகளை ஏற்றியபடி கீர்த்தனா அவனை பார்க்காத தூரத்தில் அமர்ந்த வாஞ்சியின் மனதில் உற்சாகம் கரை புரண்டது. ஆகா, அவளுக்கும் நம் மீது பிரியம் உள்ளது. அதுதான் நான் வந்திருக்கிறேனா என்று பார்த்துவிட்டு வரவில்லை என்றதும் முகம் சோர்ந்து போய்விட்டது போல என்று உள்மனம் குதூகலிக்க, வேற யாராவது, அதான் அவ தோழிகளை எதிர்பார்த்து அவங்க வராததால ஏற்பட்ட ஏமாற்றமா இருக்கும் இல்லையா வாஞ்சி என்று உள்மனம் கேட்கவும், சான்ஸே இல்லை, வாஞ்சியின் பஞ்சி இவதான், கண்ணில் காதலோட என்னை தேடுறது எனக்கே புரியுதே என்று மனதுக்குள் ஆர்ப்பரித்தவன் உற்சாகமாக வண்டியை கிளப்பினான். கீர்த்தனாவும் அமுதாவும் தபால் அலுவலகத்திற்கு வர அங்கே ஏற்கனவே மலர்ந்த புன்னகையுடன் மணியாடர் ஃபார்ம் ஒன்றை எழுதி கொண்டிருந்த வாஞ்சியின் முகம் கீர்த்தனாவை கண்டதும் மேலும் மலர்ந்தது. கீர்த்தனாவுக்கோ அவனை பார்த்ததும் மழைக்கால காதலின் குளிர்ச்சியை அனுபவிப்பது போல ஒரு இன்பமான உணர்வு ஆட்கொண்டது. கால் முட்டிகள் தொய்ந்து போக மெல்ல நடந்து வந்தவளை பார்த்த அமுதாவோ வியப்புடன், என்னாச்சு கீர்த்தனா, கால் வலிக்குதா? இல்லக்கா என்று சமாளித்தவளை பார்த்த வாஞ்சிக்கு வாய்க்கொள்ளாத சிரிப்பு. தன்னால் தான், தன்னை எதிர்பாராமல் கண்டதும் தான் இவளுக்கு தடுமாற்றம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாய் புரிந்தது. ஹலோ கீர்த்தனா, என்ன இந்த பக்கம் என்றான் இயல்பாக. அமுதாவோ சட்டென்று திரும்பி பார்க்க அவளை பார்த்து வணக்கம் மேடம் என்றான் புன்முறுவலுடன். பதில் வணக்கம் சொன்னவள் கீர்த்தனாவை கேள்வியாய் பார்க்கவும் தெரிஞ்சவர் தாங்கா என்றாள் படபடப்புடன். நான் எதுவும் உதவட்டுமா கீர்த்தனா என்று வாஞ்சி கேட்கவும் தேவையில்லை என்று வெடுக்கென்று சொன்னவள் சட்டென்று திகைத்து உதட்டை அழுந்த கடித்தபடி நின்றாள். நம்மை பற்றி என்ன நினைப்பான் என்று மனம் குன்றும் போதே சகோதரியின் வியப்பான பார்வை மாறி மாறி இருவரையும் பார்ப்பதை அவளால் உணர முடிந்தது. கீர்த்தனா, நீங்க முதல்ல உங்க வேலையை முடிச்சிடுங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு நேரமாயிட போகுது. உண்மையான கரிசனத்துடன் அவன் சொன்னாலும் வீம்புடன், பரவாயில்லை, நீங்க தானே முதல்ல வந்தீங்க, உங்க வேலையை முடிங்க. இல்லைங்க, உங்களுக்கு நேரம் ஆகுதேன்னு. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் சார். நீங்க இப்படி பேசுறதால தான் என் பொன்னான நேரம் வீணாகுது என்றால் சொல்லென்று. ஓகே ஓகே என்றவன் மணியாடர் பாரமும் 10,000 ரூபாய் பணமும் போஸ்ட் மாஸ்டரிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டவர், சார், யூ ஆர் ரியலி கிரேட். கோவையில் இருக்கிற ஊனமுற்ற, சாரி, அவங்களை அப்படி சொல்லக்கூடாது, அங்கே இருக்கிற மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்கு தவறாம பணம் அனுப்புறீங்களே. உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டில் மழையே பெய்யுது. சார், நான் பெருசாக ஒன்றும் செய்யலை, ராமருக்கு உதவின அணில் பிள்ளை மாதிரி தான். நியாயமாக பார்த்தா இந்த எண்ணம் எல்லாருக்குமே தோணணும் என்றான் கூச்சத்துடன். கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்தனாவுக்கோ வியப்பு. இந்த காலத்திலும் இப்படி ஒரு அதிசய மனிதனா என்று நினைக்கும் போதே அவன் மேல் கொண்ட காதல் மேலும் பெருகுவது போல உணர்ந்தாள். மனம் என்ற தராசில் அவன் அழுந்து உட்கார்ந்திருந்தான். தன் வேலை முடிந்ததும் மரியாதை நிமித்தமாக வரேன் கீர்த்தனா, வரேங்க என்று அமுதாவிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிய போது பிரம்மையில் வெறுமனே தலையை மட்டுமே ஆட்டினாள் கீர்த்தனா. அதன் பிறகு அமுதாவுக்கு பணம் எடுத்து கொடுத்து அவளை அனுப்பிவிட்டு பள்ளி வந்து சேரும் வரை மனதில் அவனை பற்றிய நினைவுகள் மாம்பழத்து வண்டாக குடைந்தன. பள்ளி நேரம் முடிந்ததும் வழக்கம் போல தான் ஏறும் நெரிசலான பேருந்தில் ஏறியவள் கூட்டத்தில் விழிபிதுங்கி நின்றாள். வியர்வை கசகசப்பு, கூட்டத்தின் இறைச்சலான பேச்சு போதாத குறைக்கு பேருந்தில் அதிக டெசிபலில் ஒலித்த நாராசமான குத்துப்பாடல்கள் எல்லாம் சேர்ந்து எரிச்சலான சூழ்நிலையை ஏற்படுத்தின. எப்பொழுது தான் இறங்க வேண்டிய நிறுத்தம் வரும் என்று சோர்ந்து நின்றவளின் அருகே மிக பரிச்சயமான குரல் கேட்டது. எங்க அந்த பையை தர்றீங்களா, நான் வேணா வச்சுக்கிறேன் என்று தன் ட்ரேட்மார்க் புன்னகையுடன் கேட்ட வாஞ்சியை பார்த்ததும் அதுவரை இருந்த தாறுமாறான சூழ்நிலை மாறி ரம்யமான சூழல் வந்தது போல ஒரு உணர்வு. அவனை கண்டதும் இது கனவா நினைவா என்று கண்கள் பிரமிக்க, வழக்கம் போல நாடி துடிப்பும் இதயத்தின் லப்டப்பும் எக்கு தப்பாய் அடிக்க, அதன் காரணமாக கைகளில் வியர்வை பிசுபிசுப்பு. ஆனால் காலையில் இருந்து அவனை பற்றிய பிம்பம் மனதில் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த அவனிடம் பையை கொடுத்தவள், ரொம்ப நன்றிங்க, இந்த வாய்ப்பு கிடைக்க நான் தான் நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். அவளின் முகம் மாற வாஞ்சியோ தன்னையே கடிந்து கொண்டான். அவள் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்ததும்
பைக்காக கையை நீட்ட அவளும் எதுவும் பேசாமல் அவளிடம் கொடுக்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் விடுவிடுவென்று இறங்கியவளை பார்த்து செல்லமாக மனதில் அவளை சரியான தொட்டாச்சினிங்கியாயிருப்பா போல என்று திட்டினான். ஆனால் கீர்த்தனா வீடு திரும்பியதும் வீட்டில் ஒரே கலேபரமாக இருந்தது. லோகநாதன் மூச்சு முட்ட குடித்துவிட்டு சத்தம் போட்டு கொண்டிருந்தான். அமுதாவை அடுத்திருப்பான் போல நெற்றியின் முன்பக்கம் புடைத்து கொண்டு உதடுகளின் ஓரத்தில் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சோக பதுமையாக சிலை போல சுவரோரமாக சாய்ந்து அமர்ந்திருந்த கோலம் இதயத்தை யாரோ கத்தியால் சொருகுவது போல வேதனை அளித்தது. கன்னங்களில் கோடாக வழிந்த கண்ணீருடன் அதை துடைக்க கூட தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தவளை கண்டு மனம் விண்டு போனது. பாவி, என் கண்ணு முன்னாடியே ராசாத்தியை போட்டு அடிச்சிட்டானே, இங்கேயே இப்படி சித்திரவதை செய்கிறவன் தனியா அவளை என்ன பாடுபடுத்துறானோ தெரியலையே, அவன் கையில கட்டை முளைக்க என்று கற்பகம் பதறி புலம்பும் போதே திண்ணையில் அமர்ந்திருந்தவன் யானை போல குளிரினான். அமுதா, அங்கே என்னடி பண்ற? பசியில குடலெல்லாம் எரியுது, மீன் குழம்பு ஆயிடுச்சா? சோத்தை எடுத்துக்கின்னு வா என்று ஆங்காரமாக இறையவும் கற்பகம் அடுப்படிக்கு சென்று அவனுக்கு உணவு எடுத்து வைத்தாள். அடுத்து வந்த கீர்த்தனா அமுதாவுக்கு தட்டில் சாதம் போட்டு எடுத்துக்கொண்டு சென்றாள். மெல்ல அவளின் தோள் தொட்டு திருப்பியதும் அதற்காகவே காத்திருந்தவள் போல அவளின் மடியில் அமுதா கதறி அழகும் ஒரு நிமிடம் விக்கித்து போனவள் பிறகு கண்ணில் நீர் திரையிட தோளோடு அவளை இறுக்கி அணைத்து கொண்டாள். முதுகில் அவளின் 5 விரல்களும் ரேகை போல சிவந்து பதிந்திருக்க அடிவயிற்றில் அக்கினி குழம்பு போல கோபம் கொப்பளித்தது. பாவி, மிருகம் போல இப்படி அடித்திருக்கிறானே, குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை போல என் அருமை அக்கா வாழ்க்கையை சூறையாடிட்டானே என்று மனதுக்குள் பொறுப்பினாள். மெல்ல அமுதாவின் முதுகை ஆதரவாக நீவியவள் மென்குரலில், அக்கா போதும் அழுதது, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படு. எதுக்கு கீர்த்தனா சாப்பிட சொல்ற? நல்லா சாப்பிட்டு தெம்பா இந்த ராட்சசன் கிட்ட அடி வாங்கவா என்ற சலிப்பான கேள்வியில் விதிர்த்து போனவள் பின் சுதாரித்து, அக்கா, சாப்பாடு மேல கோபத்தை காட்டாதே, நான் ரொம்ப பசியோட இருக்கேன், நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா ஒரு செம்பு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன், இப்ப சாப்பிடுக்கா என்று வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள். பெரியப்பா எங்கேக்கா? இவர் அடிச்ச உடனே அப்பாவுக்கு மனசு தாங்கல. ஒரு வார்த்தை ஏன் இப்படி அழிச்சாட்டியம் பண்றேன்னு கேட்டதுக்கு இவர் தாறுமாறா பேச மனம் வந்து சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்பி போனவர்தான் என்றாள் வேதனையுடன். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். லோகநாதனின் மனதை எப்படியும் மாற்றிவிட வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று கீர்த்தனா முடிவு செய்தாள். அதற்கு நாம் தான் முனைப்புடன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள். ஆனால் அமுதாவின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக தானே பலியாட ஆவோம் என்று நிச்சயம் கீர்த்தனா எதிர்பார்த்திருக்க மாட்டாள். இதைத்தான் விதி வலியது என்று சொன்னார்களோ பெரியவர்கள். தொடரும். நன்றி. இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.